இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் ஒருவருக்கொருவர் என்கிற காரியத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே இது குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், நம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை வேதத்தில் இருந்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவது, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3 அதிகாரம் 13 வாசித்தீர்கள் என்று சொன்னால் இதிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிப்பை குறித்து. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். லெந்து காலங்கள் அல்லது தபசு காலங்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இங்கே கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் கொலோசிய நிருபத்திற்கு தெளிவாய் எழுதுகிறார், மன்னிப்பை குறித்து எழுதுகிறார். மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வார்த்தையின் மூலமாக வந்தது அல்ல என்பது நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வார்த்தையின் மூலமாக ஒரு மனிதனால் வந்தது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மன்னிக்க முடியும். ஆனாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு சட்டன். அதற்கு மேல் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மன்னிக்க இயலாது, மன்னிக்கவும் மாட்டான். பணத்திற்காக எதையும் செய்யலாம், பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே மன்னிப்பு என்கிற வார்த்தை ஒரே ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானது. அவர் மட்டுமே அதை சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார். சிலுவையிலே நமக்காக அவர் செய்து காட்டினார். மன்னிப்பு என்கிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து வந்தது. அவர் சிலுவையிலே இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தையை அவர் முதலாவது உச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவினிடத்திலே அவர் தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை குட்டினவர்களுக்காக, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் மன்னிப்பை கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலுவையிலே அங்கே அவர் சொல்லுகிறார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்திருக்கிறார்கள், ஆக இவர்களை மன்னித்து விடும். முதலாவது மன்னிப்பு என்கிற வார்த்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தது இயேசு கிறிஸ்து. அவர்தான் மன்னிப்பு என்கிற காரியத்தை இந்த உலகத்திலே அவர் அறிமுகம் செய்கிறார். சிலுவையிலே மன்னிக்கிறார். அதை வச்சுதான் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இந்த மன்னிப்பு என்கிறதை இங்கே கொலோசியர் நிருபத்திலே அவர் நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் இங்க மன்னிப்பை கூறி அறிவிக்கிறார். ஆனால் பரிசுத்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது இந்த பரிசுத்த பவுல் தான் அவருடைய உடைமைகளை, அந்த கல் எறிகிற ஜனங்களுடைய உடைமைகளை பாதுகாத்த ஒருவன் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு என்பதாக அந்த கிறிஸ்துவின் குணாதிசயம் இவருக்குள் வந்ததினாலே இவர் மன்னிப்பை குறித்து எழுதுகிறார். பல வருஷத்திற்கு முன்னதாக இந்திய தேசத்திலே 2 தேவ மனிதர்கள் குடும்பமாக இந்தியாவிலே குடும்பமாய் ஊழியம் செய்தார்கள். ஒரிசா மாநிலத்திலே மனோகர்பூர் என்ற கிராமத்தில். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற பரிசுத்தவான் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் சில மதவாதிகள் உயிரோடு எரித்துக் கொண்டு விட்டார்கள், நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனைவியா இருக்கிறதான அருமை சகோதரி அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள், என் கணவனை கொண்டவனை நான் மன்னித்து விடுகிறேன், அவர்களை மன்னிக்கிறேன். இது அவளை ஈஸியா ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வராது, யாராலும் வராது. கணவனை என் பிள்ளைகளையும் கொண்டவனை மன்னித்து விடுகிறேன்,
சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்கலாம் கிடையாது, சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க. இவர்களை கொண்டவர்களை மன்னித்து விடு. யாராவது இந்த உலகத்துல சொல்ல முடியுமா? இது வரைக்கும் சொல்லி இருக்காங்களே? இல்லையே, யாரும் சொல்லலங்க. மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, சொல்லல. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இவர்களுக்குள் இருந்ததினாலே மன்னித்து விடுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை மன்னிக்கிறேன். இதாங்க கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பீங்க. மன்னிக்காதான் பிரச்சனை. இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனை. ஏன்? ஒரு அடிக்கு சண்டை, ஒரு அடிதாங்க இருக்கும், அதுக்கு சண்டை. ஏன் தண்ணி பக்கத்து வீட்டுல விழுது, அவங்க தண்ணி ஏன் வீட்டுல விழுது, இது என்ன கணக்கு? சண்டை. மன்னிச்சுட்டா சண்டை வராதே. மன்னிக்காததினாலேதான் இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகள். மன்னிக்க தெரியாததினாலேதான் இந்த உலகத்திலே அநேக குழப்பங்களும் போராட்டங்களும் இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து மன்னித்தார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய இருக்கிற பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். கிறிஸ்து மன்னித்தாரு, ஆகவே நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீங்கள், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீங்கள், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்கிற நீங்கள், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே வாழ்கிற நீங்கள் மன்னியுங்கள். இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில மன்னிப்புங்கிற அனுபவம் இருக்கா? மற்றவர்களை மன்னிச்சிருக்கிறோமா? அது எப்படி மன்னிக்க முடியும்? எனக்கு பண்ண துரோகம் மிகப்பெரிய துரோகம், பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்டார், எப்படி நான் மன்னிக்க முடியும்? இயேசுவை விட நீங்க பாடுகளை அனுபவிச்சிட்டீங்களா? அவர் தெய்வம்ங்க, அவர் பாடுகளை அனுபவிச்சாருங்க உங்களுக்காக, எனக்காக. அவர் மன்னிச்சாரே, நீங்க ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல? கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீ கேட்போம், ஆண்டவர் இதுவரைக்கும் யாரையும் மன்னிக்க முடியலையா? கசப்பு உங்களுக்குள்ள இருக்கா? கசப்பு உங்களுக்குள்ள இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்க கூடிய தன்மை தார். மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. என்னை வெறுத்திருக்காங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க, ஒரு அடி கூட எனக்கு தரல, அவங்க எப்படி மன்னிக்க முடியும்? கிறிஸ்து மன்னிச்சாரே, கிறிஸ்து மன்னித்தாரே. மன்னிக்கிறீங்களா? மன்னிச்சு பாருங்க, கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. இதன் அப்போஸ்தலனாகிய இருக்கிற பரிசுத்த பவுலும் கொலோசியருக்கு எழுதுகிறார், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து நீர் உங்களுடைய எஜமான் எங்களுக்கு காட்டின அடிச்சுவடுகளிலே நாங்கள் நடக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.